வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எக்கு வச்சு ஆம்லேட் போடலாம். அதுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கேரட் துருவி வச்சு துருவிக்கணும். கேரட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸை துருவியாச்சு. இப்போ பெரிய வெங்காயம், அதில் உப்பு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கிளறி வச்சுருக்கிறேன். கேரட்டு முட்டைக்கோஸ் துருவியாச்சு. இதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதிலேயே கொஞ்சமாக மிளகு, சீரகம் ரெண்டையும் தூள் பண்ணது, கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லில் ஊற்றலாம், இல்லை வடைச்சட்டி இல்லை கரண்டி ஆம்லேட் மாதிரி கூட ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் அந்த முட்டை கவுச்சி வாசம் வராது. மெயினாக மிளகு, சீரகம் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும், இல்லைன்னா கருகிரும். சிம்மில் வச்சே பாருங்கள், லைட்டாக லேசாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் கருகலை, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதிலே கொஞ்சம் முட்டைக்கோஸ் இருந்ததை கிளறி அதையும் பொரியல் பண்ணியாச்சு. தேங்க்யூ.